ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 31 சங்கீதம் 9வது வசனத்தை கூட நான் வாசிக்க கேட்போம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிற்று. அல்லேலூயா. பாருங்க, தாவீது இப்படி ஒரு காரியத்தை சொல்றாரு. அவர் ஸ்டேட்மெண்ட் வித்தியாசமா இருக்க நம்ம அறிந்திருக்கிறோம். எனக்கு இரங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். அல்லேலூயா. துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் வயிறு கூட கருகி போயிற்று. தாவீதுக்கு எப்பெல்லாம் பிரச்சனை, எப்பெல்லாம் நெருக்கம், எப்பெல்லாம் போராட்டங்கள், எப்பெல்லாம் கடினமான வேதனைகள் வருகிறதோ, தாவீது செய்கிற ஒரே காரியம் தேவ பிரசன்னத்துக்கு, தேவ சமூகத்துக்கு போயிட்டு ஆண்டவர்களை தான் ஓப்பனாக அறிக்கையிட்டுருவார். ஈவன் அவர் பாவம் செய்யும் போது கூட, செய்த பிறகு கூட அவர் தேவ சமூகத்தில் போயிட்டு, ஆண்டவரே உங்கள் ரட்சணை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்கப்பா, என்னை விற்றாதீங்க ஆண்டவரே, எப்படி கெஞ்சினார் அல்லவா. அதுதாங்க தாவீது. ஆமீன். தேவ பிள்ளையிலே சாதாரண அடிமைப்பன் அந்த அரசனாய் மாற்றின தெய்வன் அல்லவா. அதனால தான் தாவீது அப்படி ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். இன்னைக்கு தாவீது சொல்றாரு, கர்த்தாவே எனக்கு இறங்கும், நான் நெருக்கப்படுகிறேன். பாருங்க, இதை நெருக்கம் வந்தனோ அவர் போயிட்டு வேற ராஜாக்களையோ தம் பிள்ளைகளையோ வேற எங்கேயும் போல தேவ சமூகத்துக்கு வந்துடுறார். அம்மா, ஐயா, என் அன்பு தெய்வ பிள்ளையே, இதை பார்த்து இந்த கால விளையில இதை கேட்டுக்கிற தெய்வ பிள்ளை, என்ன நெருக்கத்தில் இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க, என்ன வியாதியில் கலங்கி கொண்டிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையை இந்த நாளில் நீங்கள் கடக்க போகிறீங்க, ஆண்டவர்களை சொல்லிடுங்க, கர்த்தாவே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. நான் நெருக்கப்படுறேன், என் வயிறு என் கண்ணு எல்லாம் கருகி போகிறது, பிரச்சனை மேலே பிரச்சனை, என்னால் நீ பேர் பண்ண முடியும், என்னால் தாங்க முடியாது. கலங்கி கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் நம்மளோடு பேசுகிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மனமிறங்க போகிறார். அல்லேலூயா. அவர் உங்களுடைய இரக்கம் இன்னைக்கு உங்களை வெளிப்பட, என்ன காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கீங்க எனக்கு தெரியல. ஒரு உங்கள் பிஸ்னஸில், உங்கள் வேலை ஸ்தலத்தில், உங்கள் மாமியார் மூலயமா, உங்கள் மருமகள் மூலமாக, உங்கள் பிள்ளைங்க மூலமாக, நீங்கள் நம்பின நபர்கள் மூலமாக, மனுஷர் மூலமாக என்னென்ன காரியத்தில் நீங்கள் நெருக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை விடுவிக்க உண்மையில் இருக்கிறார். ஆனால் நாம் ஒன்று செய்யணும், ஆண்டவரே எனக்கு இறங்க, ஆண்டவரே, ஆண்டவர் பாதத்தை பற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 56 சங்கீதம் 1வது வசனத்தோட வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். பாருங்களேன், இங்கே தாவீது சொல்றார், தேவனே எனக்கு இறங்கும், மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். ஆமே, என் பிரச்சனை இப்படி, மனுஷன் என்னை விழுங்க பார்க்குறான், நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குறாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள், தினமா நாள்தோறும் எனக்கு விரோதமாக யுத்தம் வந்துன்னு இருக்குது. தெய்வ பிள்ளை, உங்களுக்கும் அது போல சூழ்நிலை இருக்கா? ஒவ்வொரு நாளும் பிரச்சனை மேலே பிரச்சனை, போர் உங்களை தொடுத்து கொண்டே இருக்காங்களா? பயப்படாதீங்களே, உங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற அன்பு தகப்பன் இருக்கிறார். சங்கீதம் புஸ்தகம் 103 சங்கீதம் 13 வசனம், தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் நமக்கு இறங்குகிறாரா. இன்னைக்கு கர்த்தருடைய இரக்கத்தினால் உங்களுக்கு என்ன காரியத்தில் நெருக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க, யார் உங்களுக்கு விரோதமாக போர் செஞ்சுட்டு கொண்டு இருக்காங்க, ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம செய்யணும், அவருக்கு பயந்து இருக்கும்போது, அவருக்கு பயந்தவர்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறாரா. அவர் பயந்து அவருக்கு உண்மையாக வாழுங்க, அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. ஒரு சத்துரும் உங்கள் மேலே கை போட முடியாது. கண்களை முடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆண்டவரே, 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே. பா, யார் யார் என்னென்ன நெருக்கத்தில் இருக்காங்க தெரியல ஆண்டவரே. ஒரு விஷயம் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன், மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எல்லா போர் ஒளியட்டுங்கப்பா. கர்த்தரில் பாதுகாத்து இன்றைக்கி சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, தைரியத்தோடு ஆண்டவரே காரியங்கள் நிறைவேற்ற உதவிச்சு எங்கள் நெருக்கங்கள் விசாலமாய் மாறு காட்சி தோத்திரம். இந்த நாள் முழுவதும் கரம் பிடித்து நடத்த பாதுகாத்துகளும் கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. அவர் இறங்குவார். தைரியமாக போங்க. God bless you.